சோ ஒரு கூட்டத்துல நிறைய பேர் நிக்கிறாங்கன்னா அதுக்கு நடுவுல ஒரு குறிப்பிட்ட நபர் அதை கிராஸ் பண்ணி போறது எப்படி கஷ்டமோ அதே மாதிரிதான் எல்லா பொருளுக்குள்ளயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸை தாண்டி நம்ம கொடுத்திருக்கிற இந்த எக்ஸைட்டட் எலக்ட்ரான்ஸ், அதாவது சக்தி ஊட்டப்பட்ட இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு கம்பியோ ஒரு மெட்டலோ இல்ல ஒரு வயரோ எதுனாலும் சரி, அதை கிராஸ் பண்ணி போறதுக்கு நான் அந்த சைடு போய்க்கிறேன்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தான் வர வேண்டியதா இருக்கும். சோ இது ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணி வருது இல்லையா, அந்த கிராஸ் பண்ணி வர்றதுக்காக சில எனர்ஜி செலவாகும். அந்த சில எனர்ஜி செலவாகுது இல்லையா, அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தன்னை கிராஸ் பண்ணி போற அந்த கரண்ட்டை வந்து தடுக்க பார்க்கும். எனக்குள்ள வேணாண்டா இங்கிட்டு வராரா அப்படின்னு தடுக்க பார்க்கும். ஆனா நம்மளோட கரண்ட் எவ்வளவு பவரா இருக்கோ அது தாண்டி வரும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு சண்டை இருந்தா ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் இல்லையா, அந்த எனர்ஜி லாஸ் எப்படி தெரியுமா இருக்கும், ஹீட்டா வெளிப்படும். ஒரு கரண்ட் போகுது, அந்த கரண்ட்டும் ஒரு மெட்டீரியலுக்குள்ள போகும்போது ஹீட் இருக்கும் பாத்திருக்கீங்களா, அந்த ஹீட் ஏன் வருதுன்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னாலதான் வருது மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஏன் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான ஸ்பெசிபிக் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தனித்துவமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலும் பாஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சா வந்துட்டு ரிசர்ச் ஃபீல்டுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் வந்து படிச்சுக்கலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். வாங்க அடுத்த கான்செப்ட் பத்தி போலாம். சோ அதுக்கடுத்து டயோட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ்னா என்ன, அதாவது கரண்ட்டை கொடுத்தோடனே வந்து மொத்தமா அந்த கரண்ட்டை கடத்திட்டு போறது வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சில விஷயங்கள் சில பொருட்கள் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற எல்லாமே பிளாஸ்டிக் இந்த மாதிரி நிறைய பொருள் வந்துட்டு கரண்ட்டை கொடுத்தா கடத்திட்டு போகாது, கரண்ட் வந்து உள்ளேயே எடுத்துக்காது. ஏன்னா வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற பாண்டிங் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாண்டிங். இந்த எனர்ஜியை உடைச்சிட்டு வந்து அந்த எலக்ட்ரான் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப அதிகப்படியான எனர்ஜி வந்து தேவை. சோ அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடைச்சிட்டு போக முடியலையா, இதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ்ல வரும். ஓகே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கேட்டகரி இருக்கு, அதுக்கு பேர் தான் செமிகண்டக்டர்ஸ். மெட்டல் மாதிரி தான் இருக்கும், ஆனா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுத்தோம்னா அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, அதுக்கு மேல கொடுத்தோம்னா சூப்பரா கண்டக்ட் பண்ணும். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இது ஒரு செமிகண்டக்டர்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். இதுல வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 வோல்ட் பேட்டரியை வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இது மூலமா கரண்ட் போகாது. இதுக்கு இந்த சைடு நம்ம ஒரு லைட்டோ இல்ல ஏதாச்சும் ஒன்று வச்சோம்னாலோ ஒர்க் பண்ணாது. அதே இது 1.51 வோல்ட் வச்சாலே போதும், இதுல இருந்து கரண்ட் போகும், சூப்பரா போகும் மொத்தமா. சொல்றது புரிஞ்சுங்களா? இதுக்கு பேரு தான் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா யோசிங்களேன், 1.5 வோல்ட் வரைக்கும் போகாது, அதுக்கு மேல வச்சு நான் போகும். அப்ப இது ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டரை வச்சு ஃபர்ஸ்ட் உருவான ஒரு விஷயம் தான் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயோடோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு ரொம்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். பட் நமக்கு வந்துட்டு அது தேவையில்ல. பேசிக்கா ஆனா நம்ம வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. உள்ளுக்குள்ள வந்து ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு நான் போக மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட எனர்ஜிக்கு மேல கொடுத்தேன்னா நான் சரிப்பா என்னை விட்டுரு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அது போயிடும். அப்படி கடத்துறதுக்கு பேர் தான் செமிகண்டக்டர்ஸ். அப்படி உருவானது தான் டயோடு. இந்த டயோட வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கரண்ட்டுக்கு மேலதான் அந்த மிஷின்குள்ள கரண்ட் போகணும் அப்படின்ற இடத்துல இந்த டயோட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க, அது என்னன்னு பின்னாடி சொல்லலாம். சோ இந்த டயோடோட ஒரு பரிணாம வளர்ச்சி தான் வந்துட்டு டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், டிரான்சிஸ்டர்னா என்னடா, டிரான்சிஸ்டர்னா ஒண்ணும் இல்ல, ஒரு அணையில வந்து தண்ணி வருது, எவ்வளவு தண்ணி போகணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி தேவையான அளவுக்கு லாக் பண்ணி ஓபன் பண்றது இல்லையா, அப்படி லாக் பண்ணி ஓபன் பண்ற அந்த சிஸ்டம் தான் வந்துட்டு டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ டிரான்சிஸ்டர்ல வந்து 3 டெர்மினல் இருக்கும். இந்த 3 டெர்மினல் என்ன பண்ணுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன். டிரான்சிஸ்டர் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா இப்படி போடுவாங்க. இது பிஎன்பினா இந்த ஆரோ மட்டும் மாறும், பிஎன்பி என்பிஎனுக்கு. அதாவது இப்படி இருக்கு. ஓகே, இது வந்து பேஸ்னு சொல்லுவாங்க, கலெக்டர், எமிட்டர். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த சைட்ல இருந்து கரண்ட் வருது, இந்த சைடு வர்ற கரண்ட் இப்படிதான் போகணும் அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். இந்த கேட் என்ன பண்ணும்னா இங்கிட்ட இருந்து வர கரண்ட் அப்படி போக கூடாது. கரெக்டா சொல்லணும்னா கரண்ட், அதாவது இதுக்குள்ள கரண்ட் ஃப்ளோ இருக்கு, ஆனா இந்த கேட் வந்து போக கூடாது.
இந்த கேட் எவ்வளவு அலோவ் பண்ணுதோ இந்த பேஸ்ல நம்ம இதையும் வந்து நம்ம கரண்ட் கொடுத்து ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா? இந்த பேஸ் எவ்வளவு அலோவ் பண்ணுதோ அந்த அளவுக்கு கரண்ட் தான் போகும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு டிரான்சிஸ்டரோட ஒரு லாஜிக். ஓகே, இப்ப இது இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஒரு சிக்னல் அனுப்புறோம். ஓகே, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு சின்ன ரொம்ப கம்மியா பேசுறான், ஹலோ அப்படின்னு வந்து ரொம்ப வாய்ஸ் கம்மியா பேசுறான். அந்த வாய்ஸ் கம்மியா பேசுனது இந்த இடத்துல போகும்போது ஒரு சிக்னல் ஹலோ அப்படின்னு இப்படி போகும். ஆனா இதை நம்ம எந்த அளவுக்கு டியூன் பண்றோமோ அப்படி டியூன் பண்ணி இங்க வந்து கொஞ்சோண்டு அந்த கேட் அப்படி லைட்டா இழுத்து லைட்டா கூட்டினா போதும். இதோட டிஃபரன்ஸ் இந்த சர்க்கியூட்ல ரொம்ப பெரிய அமௌண்ட்ல இருக்கும். ஏன்னா இங்க பெரிய தண்ணி வருது. இங்க நம்ம கொடுக்கறது வந்து சும்மா சின்ன கேட் இப்படி லாக் பண்ணி ஓபன் பண்றது. இந்த இடத்துல ஒரு பெரிய தண்ணி ட்ரமெண்டஸா ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த இடத்துல நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் இப்படி ஓபன் பண்ணி போட்டோம்னா இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு ரியாக்ஷனை கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல ஒருத்தன் ஹலோ அப்படின்னு லைட்டா சொன்னான்னா அது இந்த இடத்துல இருக்க கேட்டை வந்து ஓபன் பண்ணும். இங்க இருந்து வெளியே வர்ற அவுட்புட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஹலோ அப்படின்ட்டு ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையரோட ஒரு லாஜிக்கே இதுதான். ஒண்ணும் இல்ல, இந்த கேட்டு பெரிய ஒரு மடையில இருக்க வர்ற தண்ணிய தேவையான அளவுக்கு லைட்டா திறந்து விட்டா அந்த இடத்துல பெரிய சேஞ்ச் நடக்கும். அந்த இது இவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் வந்து ஆம்பிளிஃபையர். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இது எப்படி டிசைன் பண்றாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களும் அதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா டிசைனிங் படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு வந்துட்டு ஒரு டிரான்சிஸ்டர்னா என்னன்ற ஐடியா கிடைச்சிருச்சு, அதுவே வந்துட்டு போதும். கேட்ஸ் இதே டிரான்சிஸ்டரோட அடுத்த வகையான பரிணாம வளர்ச்சி தான் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிங் சிக்னல் மூலமா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றோம். இது ஆல்டர்னேட்டிங்கா தானே வருது, இது ஆல்டர்னேட்டிங் சிக்னல் தானே. நம்ம வாய்ஸை கரெக்டா மத்தனா எப்படி இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிங்கா தான் இருக்கும். ஆல்டர்னேட்டிங் சிக்னலை ஆல்டர்னேட்டிங் கரண்டா கண்ட்ரோல் பண்றோம். டைரக்ட் சிக்னல் 5 வோல்ட் ஃபுல்லா வருது, அந்த 5 வோல்ட்டை ஃபுல்லா வச்சு இன்னொரு 5 வோல்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் இங்க 5 வோல்ட் கொடுத்தா அது சில நேரம் நிக்கணும், 5 வோல்ட் அங்க போக கூடாது. சில நேரம் நான் இங்க 5 வோல்ட் கொடுத்தா அங்க 5 வோல்ட் போகணும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்டை வந்து ஒருத்தன் திறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எவனோ ஒருத்தன் திறந்தோடனே அந்த சைடு நம்ம வந்து ஒரு சின்ன கீ மாதிரி வச்சிருக்கோம். அது போய் இப்படி தொட்டுருது. தொட்டோடனே என்ன பண்ணும், எனக்கு தொட்டா அந்த சைட்ல இருந்து இன்னொரு 5 வோல்ட் வந்து அந்த சைடு ஒரு அலாரம் அடிக்கணும், ஒரு லைட் எரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? அப்ப இங்க 1 அப்படின்னு இன்புட் கொடுத்தோடனே அங்கேயும் 1 அப்படின்னு இன்புட் வருது. சில நேரம் இங்க 1 அப்படின்னு நம்ம இன்புட் கொடுத்தா கரண்ட் இங்க கொடுத்துருச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடணும். யூபிஎஸ் இருக்கு, டைரக்ட் மெயின்ல இருந்து கரண்ட் வந்துச்சுன்னா யூபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். 1 வோல்டேஜ் ஒரு சிக்னல் 1ன்னு நான் கொடுத்துட்டேன்னா ஆஃப் ஆயிரு. அங்க 0 ஒருவேளை டைரக்ட் கரண்ட் நமக்கு மெயின் ஃப்ரேம்ல இருந்து 0 அப்படின்னு வந்துச்சு